உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்னைக்கே நீங்க சந்திச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் பி. சிதம்பரம் நேத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பார்த்து தனி அறையில ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க. சோனியா காந்தி கிட்ட இருந்து என்ன உத்தரவு வந்துச்சு, ஏன் இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து திடீர்னு ஒரு புது நோட்டீஸ் காங்கிரஸுக்கு வந்திருக்கு. நீங்க உடனே 3567 கோடி ரூபாயை கட்டணும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இந்த நோட்டீஸ் திடீர்னு வந்துச்சு? ஏன் காங்கிரஸ் இந்த பணத்தை உடனே கட்டணும்? டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் நாகரத்னம் கொடுத்த மிக முக்கியமான தீர்ப்பு பிஜேபியினுடைய எல்லா கால்குலேஷனையும் உடைக்குது. அப்படி அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? ஏன் பிஜேபி அதை கண்டு இந்த அளவுக்கு பின்வாங்குறாங்க, பயப்படுறாங்க? இந்தியா முழுக்க தேர்தல் பரப்புரை ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. எல்லா தலைவர்களுமே பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே இப்போ பிரச்சாரத்தில் இருக்காங்க. இந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரூசியலான டைம்ல காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் பி. சிதம்பரம் நேத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் தமிழ்நாடு முழுக்க பல கட்ட சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நேத்து அவங்க சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்த உடனே சிதம்பரத்துக்கும் அவங்களுக்குமான ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சந்திப்பு எப்ப நடந்துச்சு அப்படின்னா கலாநிதி மாறனுக்காக சிதம்பரம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே தனி அறையில போய் சந்திச்சு திரு மு.க.ஸ்டாலினை பார்த்து பேசியிருக்காங்க. அந்த சந்திப்பு ஒரு தற்செயலாக நடந்த விஷயம் கிடையாது. டெல்லியில சோனியா காந்தி, ராகுல் காந்தி இமீடியட்டா மு.க.ஸ்டாலினை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்ததாக சொல்லப்படுது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான டிஸ்கஷன் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ காங்கிரஸினுடைய 11 பேங்க் அக்கவுண்ட் மூடப்பட்டிருக்கு. இந்த 11 பேங்க் அக்கவுண்ட் மூடப்பட்டது மட்டும் இல்லாம முதல்ல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஒரு 1700 கோடி ஃபைன் கட்டணும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. காங்கிரஸ் அதுக்கு எதிர்த்தாப்புல கோர்ட்ல போய் வழக்கு போட்டாங்க. இப்ப புதுசா ஒரு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸை இதே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போன வாரத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏறத்தாழ 3567 கோடி ரூபாயை காங்கிரஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி, இல்ல அதுக்கான கணக்கு வழக்குகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்க்கு ஒரு புது அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. யாரு? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த அழுத்தம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. காங்கிரஸ் ரொம்ப மோசமான நிலையில முடங்கி போய் நிக்குது. ஒரு பொட்டு காசு இல்லாம முடங்கி போய் நிக்குது. இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை டெல்லி ஹைகோர்ட் வரைக்கும் போய் அங்க புது உத்தரவு வந்திருக்கு. இந்த பொலிட்டிக்கல் சூழல்ல தான் பாத்தீங்கன்னா பி. சிதம்பரம் மு.க.ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க. அவங்க சந்திச்சு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுனது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியா தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுக்கு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு 9. இந்த 9 சீட்ல காங்கிரஸ் அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் நிக்க வச்சிருக்காங்க. மிக முக்கியமான கேண்டிடேட்ஸ் எல்லாம் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க. குறிப்பா சசிகாந்த் செந்தில் மாதிரியான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி எல்லாமே நிக்கிறாங்க. வழக்கம் போல ஜோதிமணி, வசந்த் இது மாதிரியான பழைய கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ் தேர்தல் களத்துல நின்னு வேலை செய்யறதுக்கு அவங்கள்ட்ட சுத்தமா காசு இல்ல. காங்கிரஸினுடைய மேலிடம் இருக்காங்க இல்லையா, அந்த மேலிடத்தினால இந்த கேண்டிடேட்ஸ்க்கு தேர்தலில் செலவு பண்றதுக்கு பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற குறித்து தான் நேற்று விவாதம் நடந்திருக்கு. அந்த விவாதத்துல என்ன முக்கியமா டிஸ்கஸ் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது அப்படின்னா காங்கிரஸினுடைய ஒட்டுமொத்த பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இதனால பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸினுடைய மேலிட தலைவர்களே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறது கூட காசு இல்ல. ஃபிளைட் டிக்கெட் போட முடியல, கேரட்ஸ் வெளியே போய் வரக்கு ட்ரெயின் டிக்கெட் போட முடியல, பிரச்சார வாகனங்களுக்கு பெட்ரோல் போட கூட காசு இல்ல. இது மட்டும் இல்லாம பூத் செலவு, அட்வர்டைஸ்மெண்ட் செலவு, கூட்டத்தை கூட்டுறது, இவங்களுக்கு செலவு பண்றது, இது மாதிரி தேர்தலுக்கான எந்த அடிப்படை செலவுமே செய்ய முடியாத ஒரு நெருக்கடியில காங்கிரஸ் நிக்குது. ஏன்னா காங்கிரஸினுடைய ஒட்டுமொத்த பணத்தை இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால காங்கிரஸுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது மாதிரியான சூழ்நிலையில தமிழ்நாட்டில் நிக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்ஸுக்கு திமுக தரப்பிலிருந்து ஏதாவது நிதி உதவி செஞ்சு அவங்களுக்கு பரப்புரையில் ஈடுபடுறதுக்கும் அவங்கள பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கும் அவங்கள கூட்டம் கூட்டுறதுக்கான செலவுகளை பார்த்து பூத் செலவுகளை பார்த்து இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எப்படியாவது ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய முக்கியமான சில கேண்டிடேட்ஸ்க்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் பணம் தருவாரு, செலவு பண்ணுவார் தேர்தலில் அப்படின்னு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க. அதுல மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னா டி.கே. சிவகுமார் தான். அவர் மேல பல வழக்குகளை போட்டு அவர் திகார்
திகார் சிறையில் கூட கொண்டு வச்சாங்க. யாரும் இந்த பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் திகார்ல இருந்து வெளியே வந்து பிஜேபிக்கு எகென்ஸ்டா பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு வந்து கர்நாடகா வந்து காங்கிரஸ் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே டி கே சிவகுமார் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டி கே சிவகுமார் தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும் அப்படின்னு சில டிஸ்கஷன் ஏற்பட்டுச்சு. பட் சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு வந்து இப்ப துணை முதலமைச்சர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த டி கே சிவகுமார் தென்னிந்தியாவினுடைய காங்கிரஸ்ல மிக முக்கியமான ஒரு ஆளா செயல்பட்டு இருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பா நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு பணம் செலவு பண்ணுவார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அவர் தரப்புல இருந்து எந்த முடிவுமே எடுக்கப்படாம இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கான செலவுகளை திமுக பார்த்துக்கணும், அப்பதான் இங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி திரு திமுக தலைவருக்கு வந்து ஒரு டிமாண்ட் வச்சதாக சொல்லப்படுது. அதுக்கு திமுக தலைவர் என்ன மாதிரியான அக்செப்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் வெளியே வரல. ஆனா இந்த டிஸ்கஷனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த கணக்குகளுமே முடக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து செயல்பட முடியாத ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில போய் மாட்டிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு இவங்களுடைய பணத்தை மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுதான். இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க தேர்தலில் நிக்கிறதுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கு. அது ஓப்பனாவே பாத்தீங்கன்னா, அஸ்ஸாமினுடைய காங்கிரஸ் தலைவர் பூபன் போரா வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, தயவுசெய்து மக்களே எங்களுக்கு காசு கொடுங்க, எங்க கணக்கெல்லாம் முடங்கிருச்சு, எங்களால தேர்தல் செலவே பண்ண முடியல, நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிதி கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட உண்டியல் கொடுக்கிற நிலைமைக்கு வந்து காங்கிரஸ் கொண்டு இந்த பிஜேபி நிறுத்தி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, பிஜேபி பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் இருந்து தேர்தலுக்காக பாண்டு மூலியமா ஏறத்தாழ 8500 கோடிக்கு மேல பணத்தை வசூல் பண்ணாங்க. அதை உச்சநீதிமன்றம் அப்பட்டமா வெளியே காமிச்சிருச்சு. எல்லா பாண்டினுடைய தகவலையும் உச்சநீதிமன்றம் வெளியிட சொல்லி எஸ்பிஐ பேங்க் வெளியிட்டாங்க. பாஜக மட்டுமே பாத்தீங்கன்னா 8500 கோடி பணத்தை வந்து கார்ப்பரேட் இருந்து இந்த பாண்டை பயன்படுத்தி வசூல் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னு ஒன்னு இருக்கு, இது இல்லாம டைரக்டா ஃபண்ட் கலெக்ட் பண்ணுது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பாஜகவினுடைய சொத்து மதிப்பு கடந்த 8 வருஷத்துல எவ்வளவு அதிகமா இருக்குதுன்னு எடுத்து பார்த்தாலே நமக்கே தெரியும் பாஜகவுக்கு எவ்வளவு பணங்கள் வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு. சோ அப்ப இந்த தேர்தலை பாஜக முழு செல்வாக்கோட நிறைய பணத்தை வச்சுட்டு எதிர்கொள்றது. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எந்த காசுமே இல்லாம ஒரு நெருக்கடிக்கு தள்ளி அவங்க தேர்தலை தோல்வி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நெருக்கடியை உருவாக்கி காங்கிரஸ் ஒரு மூலையில் தள்ளி இருக்காங்க. இந்த சூழ்நிலை தான் பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணி கட்சிகளா இருக்காங்க இல்லையா, இப்ப தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற மாதிரி, மகாராஷ்டிரால வந்து சிவசேனா இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் இருக்காங்க, பீகார்ல வந்து ஆர்ஜேடி இருக்கு, உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா முலாயம் சிங், இது மாதிரியான தன்னுடைய மாநில கட்சிகளுடைய நட்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த நட்பை அடிப்படையாக வச்சு தேர்தல் அவங்க சந்திக்கிறாங்க. இந்த எல்லா கட்சிகளுமே ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாம் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து மாநில கட்சிகள் உருவாக்குறாங்க. இந்த மாநில கட்சிகளும் காங்கிரசும் இன்னைக்கு கைகோர்த்து பாஜகவை எதிர்க்கிறதுக்காக களத்தில் நிக்கிறாங்க. இந்த நிதி நெருக்கடி சூழல்ல தான் இந்த மாநில கட்சிகள் வந்து பாஜகவோட உறுதுணையா நிக்கிறாங்க அப்படிங்கறதா ஒரு வெளிப்படையான உண்மை. அந்த உண்மை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதி சுமை, நிதி நெருக்கடி, நிதி டெரரிசம் சொல்றாங்க. காங்கிரஸுடைய வங்கி கணக்கில் முடக்கப்பட்டது அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்தே சொல்லுது. இவ்வளவு நெருக்கடியான சூழல்ல திமுக வந்து காங்கிரஸ்காரங்களுக்காக பிரச்சாரத்தையும் பணச்செலவையும் வந்து ஏற்றிருக்காங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா தேர்தலுடைய அடிப்படை களம் இருக்கு. நமக்கு வரக்கூடிய இயல்பான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யூசுவலா பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து அவங்க வாங்கக்கூடிய டொனேஷனுக்கு இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, வரி கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு தான் வழக்கமா சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சட்டமும் வரி சட்டங்களுமே அதான் சொல்லுது. 1961 இந்தியாவினுடைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல குறிப்பா செக்ஷன் 13(7) என்ன சொல்றாங்க அப்படின்னா, 20,000 ரூபாய்க்கு மேல ஒரு கட்சிக்கு யாராவது நிதி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நிதியை வசூல் பண்ணக்கூடிய கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா, எவ்வளவு மொத்தமா ஒரு ஆண்டுக்கு வசூல் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு டொனேஷனா வந்திருக்கு அப்படிங்கறத இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணணும். வர்ற பணத்தை முதல்ல ஆடிட்டிங் பண்ணணும். ஆடிட்டிங் இவ்வளவு வந்திருக்கு, போயிருக்கு, செலவாயிருக்கு, எல்லா ஆடிட்டிங் ரிப்போர்ட் எடுத்து கொண்டு போய் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும். இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ணணும். வருமான வரித்துறை வருமான வரி போட மாட்டாங்க, பட் ஆனா நீங்க ஃபைலிங் பண்றது கம்பல்சரி அப்படிங்கறது தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் குறிப்பா செக்ஷன் 13(a) சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே தனக்கு வரக்கூடிய டொனேஷன், குறிப்பா 20,000க்கு மேல இருக்கக்கூடிய டொனேஷன், ஏன்னா அது கீழ இருக்கக்கூடிய டொனேஷன் வந்து அப்படிங்கிறது கேஷா வாங்குவாங்க, இது மாதிரி எப்படி வேணாலும் மக்கள்கிட்ட உண்டியல் கலெக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. பட் அது 20,000க்கு மேல இருக்கக்கூடியது மோஸ்ட்லி செக்காவோ டிடியாவோ இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபராவோ இது மாதிரி தான் வரணும். இந்த கணக்குகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பணம் எவ்வளவு வந்திருக்கு, இதுல என்னென்ன வரவு செலவுகள் நடந்திருக்கு அப்படிங்கறத மொத்த ஆடிட் ரிப்போர்ட்டை எடுத்து கொண்டு போய் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ட கொடுக்கணும். டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சாங்க்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, அதாவது அதோட அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டாக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியது கிடையாது. பட் ஆனா எலெக்ஷன் கமிஷன் இதை சப்மிட் பண்ணணும். இதான் வழக்கமா இருக்கக்கூடிய நடைமுறை. இதைத்தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சட்டம் இதான் சொல்லுது. தேர்தலில் எந்த கட்சி நிக்குதோ அந்த கட்சி தன்னுடைய வரவு செலவை மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும், அது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மானிட்டர் பண்ணணும், ஆடிட்டிங் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமா இருக்கக்கூடிய உண்மை. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் பல காலமா இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை இப்ப ஏன் இன்கம் டாக்ஸ் நெருக்கடி கொடுக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2017-18 காலகட்டத்தில் இது மாதிரி வரக்கூடிய டொனேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டொனேஷனுடைய ஆடிட் பண்ணி இன்கம் டாக்ஸ்க்கு சப்மிட் பண்ணும் பாத்தீங்களா, அப்படி சப்மிட் பண்ணும்போது அவங்க ஒரு 45 நாள் லேட்டா சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்படி லேட்டா சப்மிட் பண்ணது ஒரு மிகப்பெரிய குற்றம். அதுக்காக அவங்க அக்கவுண்ட்டே ஃப்ரீஸ் பண்றோம், அவங்களுக்கு ஃபைன் போடுறோம், அவங்க வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய
நெருக்கடி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா சொல்ல போனா டிசம்பர் 31 2018 அவங்க வந்து ஃபைலிங் பண்ணிருக்கணும். ஆனா பிப்ரவரி 2 2019 தான் அவங்க அந்த ஃபைலிங் பண்ணாங்க. இந்த டிலே ஆயிடுச்சு பாத்தீங்களா, இந்த டிலேவுக்கு ஒரு ஃபைன், அதுக்கு ஒரு வட்டி, இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்காங்க. இந்த 2017-18 மட்டும் கிடையாது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 1994 அந்த காலகட்டத்தினுடைய டாக்ஸ் ஃபைலிங் வந்து நீங்க வந்து டிலே பண்ணிருக்கீங்க, நோட்டீஸ் கட்டல, ப்ராசஸா இல்ல, அது இதுன்னு கதையை சொல்லி அதையும் திருப்பி எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2014 to 17 பிளஸ் 2017 இருந்து 21 இது மாதிரி பல ஸ்லாபுகள்ல வந்து காங்கிரஸ் வந்து தெளிவா இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணல. இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணாதனாலே அவங்களுக்கு நாங்க வந்து ஏறத்தாழ 3567 கோடி ரூபாய் வந்து நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1745 கோடி ரூபாயை இவங்க ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் காங்கிரஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. 1745 கோடி ரூபாய் ஃபைனா, அதாவது ஃபைன் பிளஸ் வட்டின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2021 வரைக்கும் ஒரு கணக்கு போட்டு மொத்தமா 3567 கோடி ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. இந்த நோட்டீஸை எடுத்துட்டு போய் தான் கோர்ட்ல வந்து காங்கிரஸ் கட்சி சேலஞ்ச் பண்றது. தேர்தல் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். இப்ப முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டிலாம் துவங்குறாங்க. இன்னொரு 10-15 நாள் தேர்தல் வரப்போகுது. வடநாடு முழுக்க தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் வேகமா நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி இவங்க ஃப்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம காங்கிரஸ் உடனடியாக 3600 கோடி ரூபாய் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயமான விஷயம், இது ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி நேரடியா அவங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. யாருக்கு எதிராக? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதிராக. தேர்தல் வர்ற சமயத்துல எங்க அக்கவுண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நாங்க ஃபைன் கட்டணும், வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி எங்களை அவங்க முடக்கி நாங்க இந்த தேர்தலையே சந்திக்க விடாம பண்றாங்க. எங்க கேண்டிடேட்ஸ் யாரும் பிரச்சாரத்துக்கு போற விடாம இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணது அதுக்கு காரணம் பிஜேபி தான். எங்களை தேர்தல்ல தோக்கடிக்கிறதுக்காகவே திட்டமிட்டு பிஜேபி இன்கம் டாக்ஸ் வச்சு ஒரு சதியை பண்ணி காங்கிரஸ் கட்சியை முடக்க பாக்குது அப்படிங்கிற கருத்தை நேரடியாவே காங்கிரஸ் தரப்புல இருந்து கோர்ட்ல சொன்னாங்க. இதுல ரொம்ப 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 மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வாங்கின மொத்த பணத்துக்கும் அவங்க கணக்கு காட்டல அப்படின்லாம் சொல்லல. அவங்க பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வருஷத்துல 142 கோடி ரூபாயை வந்து டொனேஷனா வாங்கியிருக்காங்க. இந்த 142 கோடி ரூபாய் 2017-18 டொனேஷனா வாங்கினாங்க பாத்தீங்களா. இந்த 142 கோடியில 14.49 லட்சம் ரூபாய், வெறும் 14 லட்சம் ரூபாங்க. இந்த 14 லட்சம் ரூபாய்க்கு அக்கவுண்ட் சரியா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவங்களோட கணக்கை முடக்கிறது, அவங்க ஃபைன் கட்டணும், வட்டி கட்டணும் அப்படிங்கிற நெருக்கடிக்கு கொண்டு விட்டுருக்காங்க. இதே சமயத்துல பாத்தீங்கன்னா பிஜேபி வசூல் பண்ண டொனேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் பல கோடி ரூபாய்க்கான டொனேஷன் குறித்தான கிளியரா எந்த ரெக்கார்டுமே இல்ல. அது பல பத்திரிகைகள செய்தியா வந்திருக்கு. ஆனா காங்கிரஸ் வசூல் பண்ணதுல 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் ஃபைலிங் வந்து சரியா இல்ல, அதுக்கான டீடைல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க அதே வருஷம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் வந்து காங்கிரஸுக்கு வருமானமா வந்திருக்கு. நீங்க ஒரு 94 கோடி ரூபாய் வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு நோட்டீஸ். அப்போ ஒட்டுமொத்தமா இதை பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலையே சந்திக்க கூடாது, காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் யாருமே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாது, அவங்க கையில காசு இருக்காது, அவங்க தொண்டர்களுக்கு சாதாரணமா குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறது கூட காசு இல்லாம பண்ணணும், வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்லாம பண்ணணும், பிரச்சாரத்துக்கு போக கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, தேர்தலில் காங்கிரஸ் முழுமுற்றாக ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பயன்படுத்தி பாஜக இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சி சார்பாக டெல்லி கோர்ட்ல முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான வாதம். இந்த கோர்ட் இந்த வழக்கு யாரோட தலைமையில வந்துச்சு அப்படின்னா பிவி நாகரத்னம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ஜட்ஜி அவங்க தலைமையில இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தப்ப நாகரத்னம் தலைமையிலான குழு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் வரைக்கும் இந்த நோட்டீஸ் கொடுக்கிறது, ஃபைனை போறது, இந்த வேலையில நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டரை வந்து கோர்ட் சொல்லிடுச்சு. அப்படி கோர்ட் சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணதுதான். இன்னைக்கு காங்கிரஸுக்கு தேர்தல் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளும் இருக்கிறது தான். இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகும் தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு களத்தில் நிக்கிறாங்க, தேர்தலை சந்திக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில மாநில கட்சிகள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிதியை ஷேர் பண்ணி காங்கிரஸை எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறதுக்காக களத்தில் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. அதனுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பா தான் தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய 9 காங்கிரஸ் கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவை திமுக செய்யணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டை தான் பி சிதம்பரம் வந்து நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து பேசினதாக சொல்லப்படுது. இது முழுக்க முழுக்க சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களுடைய உத்தரவின் ரிக்வஸ்டின் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது.